Okay, good morning student. Now we are going to History Unit 6 conducted topic today, Rebellion of Marudhu Brothers, 1801. Today last discuss of topics of the Marudhu Brothers and the sins of Panchalam Gurichi, execution of Kattabommans. Panchalam Gurichi விடுதலை பத்தி பார்த்தோம். மருது பிரதர்ஸ்னா யாருன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? மருது சகோதரர்களுடைய கலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். Rebellion of Marudhu Brothers 1801 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, despite the suppression of Kattabommans revolt of 1799, rebellion broken out against of 1080. So in the British records of the refer to the east of the second Palayakara war, British records against the second Palayakara records. It was directed by the Confederacy Constitution of Marudhu Pandian of the Sivagangai, Gopala Nayakar of Dindigul, Kerala Varma of Malabar and Krishnappa Nayakar of Tundaji of Mysore. In April 1800, they meet of the Virupachi decided to organize an uprising against the company. The uprising of which broken off Coimbatore in June 2018 soon spread of Ramanathapuram and Madurai. The company got wind to the declared war of Krishnappa Nayakar Mysore, Kerala Varma of Malabar and the others, Palekara of Coimbatore, Satyamangalam and the Tarapuram where the court of then hanged அப்படின்னு சொல்லிட்டு hang தூக்கில் போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கவுட் அப்படின்னு பார்த்தோம்னா பிடிக்கிறது, பிடிச்சு தூக்குல போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கட்டபொம்மனுடைய கலகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1799 1799 தொடங்கி அவர் முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் 1800 மீண்டும் ஒரு கலகம் வந்து மிக பெருமளவில் வந்து வெடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது குறிப்பாக பிரிட்டிஷார்களுடைய குறிப்பில் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாளையக்காரர்கள் வார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த போரானது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையினுடைய மருது பாண்டியன், திண்டுக்கலினுடைய கோபால நாயக்கர், மலபாரனுடைய கேரளவர்மா, மைசூரினுடைய கிருஷ்ணப்ப நாயக்கர், தூண்டாஜி ஆகியோருடைய கூட்டமைப்பில் வந்து வழிநடத்தப்பட்டது. இஸ் கைடன்ஸ் டு த வார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 வந்து பார்த்தீங்கன்னா 1800 சந்தித்த மிகப்பெரும் கம்பெனிக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அவர்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டது அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் கோயம்புத்தூர்ல ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக என்ன பண்ணுது, ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் வந்து பரவியது, ஸ்ப்ரெட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பரவியது. மேலும் இந்த நிலைமையை புரிந்து கொண்ட கம்பெனியர்கள், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மைசூரினுடைய கிருஷ்ணப்பா மீதும் மலபாரனுடைய கேரளவர்மா மீதும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு போர் தொடுக்க போவதாக வந்து அறிவித்தார்கள். மேலும் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளின் பாளையக்காரர்களுடைய பிடிக்கப்பட்டு அவர்களை தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க, in February 1801 the two brothers of Kattabomman Oomuthrai and Sevathaiya escaped from the Palayankotai Persians. Palayankotai Persians na வந்து பண்ணலாம் Palayankotai சிறை, சரியா, to Kamudi from the where Chinna Marudhu to Degamaya Sirvalaya is capital. Thus a forced Panchalam Gurichi reconstruction of records the time. The British troops under the colonial Macaulay retook of the April and Marudhu brothers south shelter of Sivagangai. The English demanded of the Marudhu Pandyas had over the fugitives Oomuthrai and the Sevathaiya, but they refused. Colonel Agnews and Colonel Innews March of Sivagangai. In June 1801, Marudhu Pandya issued a proclamation of independence which is called Tiruchirappalli Proclamation. கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமுத்துறையும் செவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1801 என்ன பண்ணுறாங்க, பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு கமுதியில் வந்து பதுங்கி இருக்கிறாங்க. கமுதின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ், சரியா, ஒரு இடம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி இருக்கிறாங்க. மேலும் மருது பிரதேச அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தமது தலைமையான சிறுவயலுக்கு அழைத்து செல்கிறார்கள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாம் அங்கே வந்துருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சிறுவயல்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து இட்டுன்னு போயிடுறாங்க. மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாஞ்சாலங்குறிச்சி மிக குறைந்த காலத்தில் வந்து மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி ஒரு கோட்டை வந்து கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் கேலின் மேக்லே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை வந்து முற்றுகையிடப்பட்டதால் அவர்கள் என்ன சொல்றாங்க, மருது சகோதரர்களும் சிவகங்கை வந்து அடைக்கலம் வந்து கோரினார்கள். என்ன வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வச்சுக்கிங்க, வேற எங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அடைக்கலம் கேட்கறாங்க. மேலும் என்ன சொல்றாங்க, அங்க தப்பியோடியர்களை ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வந்து என்ன சொல்றாங்க, வலியுறுத்தப்பட்டார்கள். அங்க இருந்து தப்பிச்சவங்களை வந்து என்கிட்ட வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆர்டர் வந்து என்ன பண்றாங்க, சாங்ஷன் பண்றாங்க. மேலும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை மறுத்து விட்டார்கள். இதையடுத்து கர்னல் ஆக்னியும் கர்னல் இனோஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையை நோக்கி படையை வந்து நகர்த்தி கொண்டே சென்றார்கள். இஸ் கோயிங் டு ஆஃப் சிவகங்கை. மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டினுடைய விடுதலை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிட்டார்கள். இதுவே திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1801 பேரறிக்கை, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சிம்பிளா. The proclamation of 1801 was a yearly call on the Indians of units against the British cuttings across regions, cast a creed of religions. The proclamation was passed off the wall of the Nawab place in Tiruchirappalli fort and was the walls of Srirangam temple. Many Palayakars to Tamil society rallied together of the fight against the English. Chinna Marudu collected nearly 20,000 men to the challenge of the English army. British reign of underline பண்ணீங்க சரிங்க. Rainforms of the war issued of the Bengal, Ceylon, Malaya. So Raj, Pudukottai, Ettayapuram and Tanjore stood by the British. Divided rules policy followed the English split of the force of the Palayakaras soon. So என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மண்டலங்கள், ஜாதிகள், சமயங்கள், இன வேறுபாடுகள் போன்றவரை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்ட ஒரு முதன்மையான வந்து என்ன சொல்றாங்க அறிக்கை 1801 தான் வந்து இருந்தது. 1801 தான் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை வந்து என்ன பண்ணது, சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் இந்த பேரறிக்கை திருச்சிராப்பள்ளியினுடைய என்ன சொல்றாங்க அமையப்பெற்ற நவாப்பினுடைய கோட்டைகளிலும் ஸ்ரீரங்கம் டெம்பிள் சரியா ஸ்ரீரங்க கோயிலினுடைய என்ன சொல்றாங்க சுற்றுச்சுவரின் பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டப்பட்டது. மேலும் ஆங்கிலேயருக்கு எதிராக என்ன சொல்றாங்க செயல்பட்ட விழுந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டார்கள். மேலும் சின்ன மருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை வந்து என்ன சொல்றாங்க திரட்டிக் கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வந்து என்ன சொல்றாங்க செய்தாரு. அதுல வங்காளம், சிலோன், மலேயா போன்ற இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகளை விரைந்து வந்தன. அதுல என்ன கொடுத்திருக்காங்க, புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் என்ன சொல்றாங்க தஞ்சாவூர் அரசர்கள் பிரிட்டிஷார்களோடு என்ன சொல்றாங்க கைகோர்த்து கொண்டார்கள். இவங்க என்ன பண்றாங்க, இந்தியர்களுக்கு சப்போர்ட் இல்லாம அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் சரியா, அவங்க கூட வந்து நான் போயிடுவேன், அவங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து கூட இருக்கிறாங்க. மேலும் ஆங்கிலேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கைகள் வந்து சொல்றேன் டிவைடட் பிரித்தாளும் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரவேற்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க ஒத்துமை இருக்கக்கூடாதுன்ற ஒரு பிரித்தாளை கொள்கையின் மூலமாக நம்மளுடைய பாளையக்காரர்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா படைகளில் மிகப்பெரிய பிரிவினை வந்து ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபால் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கையினுடைய வீழ்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரியா. இன் May 1801 English attacked the rebels of Tanjore in Tiruchirappalli. The rebels went to the Paranimal of Kalayar Kovil. They were against the defeated by the force of English. In the end of the superior military strength and the table and ably commander of the English company prevailed. The rebellion of failed Sivagangai was annexed 1801. The Marudu brothers were executed of the fort of Tirupur nearby Ramanathapuram on 24th October 1801. Umuturai and Sevataya were captured of the beheaded Panchalamkurichi on 16th November in 1801. 73 rebels were exiled to the Penage in Malaya. Out of the Palayakarar fell of the English that exploited of the sacrifice inscription of the generation. Thus as rebellions of Marudu brothers, which is the called South Indian rebellion, and is the landmark event in the history of the Tamil Nadu. So இது நடைபெற்ற இடம் எங்க கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு. இதனுடைய லேண்ட்மார்க்கே தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க. பார்த்தீங்களா, சிவகங்கையினுடைய வீழ்ச்சிக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட ஒரு மிகப்பெரிய போரினுடைய லேண்ட்மார்க்கே தமிழ்நாடு. ஆங்கிலேயர்கள் 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த என்ன சொல்லுங்க கலகக்காரர்களை வந்து தாக்கினார்கள். அவங்க என்ன பண்றாங்க, இவங்க மூலியமா தான் மிகப்பெரிய வந்து போர் வந்து தொடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள தாக்கினார்கள். இந்த கலகக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரண்மலையும் கலையர் கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சம் புகுந்தார்கள். அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் வந்து என்ன சொல்றாங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. அவங்க கூட சண்டை போட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க தோற்கடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்டா ஃபைனலா என்ன கொடுத்துருக்காங்க, இறுதியான வலுவான ராணுவமும் என்ன சொல்றாங்க ஸ்ட்ரென்த் ஆர்மி கொடுத்துருக்காங்களா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வலுவான ராணுவம், சிறப்பான தலைமையும் சரியா குட் கேப்டன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கம்பெனி விஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அதிக அளவில் வந்து மிகப்பெரிய கழகத்தை வந்து எதிர்த்து நின்று வெற்றி பெற்றது, அவர்களை தோற்கடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க, சரியான கைடன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணலாம், சரியான கேப்டன்ஷிப் இருந்தால் ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் சாதிக்கலாம். மேலும் ராமநாதபுரத்தின் அருகே அமைந்திருப்பது புதுக்கோட்டையினுடைய 1801 அக்டோபர் 24 அன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். ஊமுத்துறையும் செவத்தையவும் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தலையை வெட்டி துண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 24 அக்டோபர்ல அவங்க 2 பேரும் தூக்கில போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1801 நவம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஊமத்துறையும் செவத்தையும் தலையை வெட்டி கொண்டுறாங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில. மேலும் கழகக்காரர்களில் 73 பேர் வந்து பிடிக்கப்பட்டு மலாயாவினுடைய பிளாங்கிற்கும் வந்து நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கிருந்து என்ன பண்றாங்க ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க அவங்கள. மேலும் பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைதலும் மற்றும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்த்த சங்கதிகளையும் சக்திகளையும் ஈர்ப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய கழகம் வந்து இருந்தது.
மேலும் மருது சகோதரர்களுடைய கழகம் தென்னிந்திய புரட்சி, சரியா, சவுத் இந்தியன் ரிபிலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரியா, என்று அழைக்கப்பட்டது. மேலும் தமிழக வரலாற்றில் ஒரு தனித்துவம் பெற்றதாகவும் வந்து இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடிக் ட்ரீட்டி 1801, கர்நாடக உடன்படிக்கை 1801 கொடுத்துருக்காங்க. பாருங்க 1801 என்னென்ன நடந்துட்டு வருதுன்னு. தி separation of the Palayakkarars rebellions of 1719 and the 1881 result of the liquidation of the all local chieftains of the Tamil Nadu under the terms of Carnatic Treaty of 31st July 1801. The British assumed direct control over the Tamilagam and the Palayakkaras system came to the end of the demolition of the all fort and disbandment of their army. 1799 மற்றும் 1800 801 ஆண்டு பாளையக்காரனுடைய கழகம் அடக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்திற்கு அனைத்து உள்ளூர் குடிமை தலைவருடைய எண்ணங்களையும் என்ன சொல்றாங்க, அதிகமாக என்ன சொல்றது, அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய தன்னம்பிக்கை இழக்க செய்தது. 1801 ஜூலை 31 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினார்கள். என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷார்கள் நேரடியா யாருமே இல்லாம எந்த ஒரு என்ன சொல்றாங்க எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அரசருமே இல்லாம டைரக்டா அவங்களே என்ன பண்றாங்க, ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் பாளையக்காரர்கள் முறையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களுடைய பல்வேறு படைகளும் வந்து கலைக்கப்பட்டது. இதுதான் கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1801 கர்நாடிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, முழுக்க என்ன சொல்றாங்க, நம்ம இந்தியர்களை ஒழிக்கப்பட்டு பிரிட்டிஷர் ஆங்கிலேயனுடைய அதிகாரம் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ. இதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.